ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் தி கோட். நடிகர் விஜய் அரசியலுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. ஆஹா, என்னடா பிரபலமான நடிகர் அரசியலுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு, சினிமாவே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நான் அரசியலுக்கு போறதுக்குள்ள ஒரு சில படங்கள் நடிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கடைசி படத்துக்கு முந்தைய படமா தி கோட் வந்திருக்கு. எம்ஜிஆர் நடிச்ச குடியிருந்த கோயில் பாத்துருங்களேன், அப்புறம் விஜயகாந்த் நடிச்ச ராஜதுரை பாத்துருங்களேன், அப்புறம் அவர் நடிச்ச இதை பாத்துருங்களேன், அப்புறம் இவர் நடிச்ச இதை பாத்துருங்களேன், விஜயே நடிச்ச அதெல்லாம் பாத்துருங்களேன், வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண இதெல்லாம் பாத்துருங்களேன். இப்ப நம்ம பேச வந்தது கோட்டு தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் மைண்ட்ல வச்சுங்களேன். ஒரு வில்லன், ஒரு ஹீரோ. ஹீரோவால வில்லன் குடும்பம் அழிஞ்சிரும், வில்லன் மட்டும் தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த தப்பிச்ச வில்லன் ஹீரோவோட குழந்தைய கை குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு ஓடி போயிடுவார். தூக்கிட்டு ஓடி போன பிறகு அவர் வளர்த்து ஆளாக்கி அப்பாவுக்கு எதிராகவே, ஹீரோவுக்கு எதிராகவே பையனை திருப்பி விடுவார்ல. அப்ப நான் முன்னாடி சொன்னது கரெக்டா வந்துருச்சா? இதாங்க கோட்டு. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். ஐயோ பாவம் விஜய் அப்படின்னு சொல்ற மாதிரி ரசிகர்கள், அவங்க ரசிகர்களே எங்க தளபதி ஏண்டா படுத்தி எடுத்திருக்க, அவர் பாட்டு அரசியலுக்கு போறேன்றாரு, அந்த நேரத்தில் போட்டு அவரை வில்லன் ஆக்கி மக்கள் முன்னாடி பெரும் கொடூரனா கொலகாரனாக்கி ஏன் விபி உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்காம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? படம் முழுக்க பாவம் ஒரு விஜய் இல்லைங்க, ரெண்டு விஜய் இல்லைங்க, 3 விஜய் இருக்காருங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த விஜய்க்கு சமீபத்திய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மண்டைக்கு மேல இருக்கிற முடி இருக்குல்ல, அது ஏன்டா கோரப்புல்லு மாதிரியே வைக்கிறீங்க? என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சா? வழக்கமா ஒரு படம் பெருசா வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலே ஹீரோ விட வில்லன் ரொம்ப பெருசா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். அந்த பயங்கரமா இருக்கிற வில்லனை ஹீரோ சாதாரணமா போய் அடிச்சு வீழ்த்திட்டாருன்னா ஆஹா ஹீரோ பெரிய ஆள்றான்னு கொண்டாடுவாங்க. இப்படிதான் எல்லா ஜெயிச்ச படத்துலயும் இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வில்லனா யார் வர்றாருன்னா மைக் மோகன். அவரு பாவம் அப்புறானியா, அவர் பேசுற பேச்சு அவருக்கே கேட்காது போல இருக்கு. அந்த மாதிரி தம்பி நான் யாரு தெரியுமா, நான் தான் உன் பையனை கடத்தினேன், ஆனா போடுற திட்டமெல்லாம் நான் இல்லப்பா உன் பையன் தான் அப்படின்னு அவர் பேசுற பேச்சை பார்த்தோம்னா இவர் எங்கடா வில்லனா வந்தாருன்னு பார்த்தா வில்லன் அவர் இல்ல, நானே தான் வில்லன். நானே தான்னா நானா? நான் இல்லைங்க, விஜய். அவர் தான் அப்பா, அவர் தான் பையன், பையன் தான் வில்ல, அப்பா தான் ஹீரோ, ஹீரோ அப்பாவை, பையன் வில்ல. என்ன பண்றாரு படம் பார்த்து தெரிஞ்சுங்க. விஜயை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? படத்துல ஊர்பட்ட ஆர்டிஸ்ட போட்டிருக்காங்களே, ஊர்பட்ட ரெஃபரன்ஸை போட்டிருக்காங்க, இதையெல்லாம் சொல்ல வேணாமான்னு கேட்குறீங்கன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேட்குது? பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அப்புறம் யாரு? அதான் எஸ்கே. அப்புறம் யாரு? அதான் ரெஃபரன்ஸ் கமலஹாசன். அப்புறம் யாரு? அதான் ரெஃபரன்ஸ் தலை. என்னடா இது? யார் படம் பார்க்குறோம்? நம்ம விஜய் படம் தான், ஆனா இவங்க எல்லாம் இருக்காங்க. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவே 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோன்னு சுத்துறோம். அர்க்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடி இருக்காரு விபி. இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. சத்தியமா கூடாதுடா. விஜய் ஃபேர்வெல் பண்ணி சந்தோஷப்பத்தி குஷிப்படுத்தி அந்த ஆர்டிஸ்ட், ரசிகர்கள் இல்லை, பார்க்குற நீங்க இல்லை, நான் இல்லை, அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கேலப்பிங்க ஆடி பாடி அவரை கோட்லேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இந்த கோட்லேருந்து வெளியே அனுப்பி கோட்டைக்கு அனுப்ப போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு இனிமேல் தானே பார்க்கணும். காத்திருப்போம். இப்போ பாட்டெல்லாம் வந்துச்சு, ஒரு 4 பாட்டு வந்துச்சு. நீங்களாம் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்து பயங்கரமாக கழுவி ஊற்றிருப்பீங்க. ஆனால் பாட்டாக பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பாட்டாக கேட்கும்போது, படத்தில் பார்க்கும்போது பரவாயில்ல ரகம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது அந்த ஒன் டைம் வாட்சபிள் தான். இது வெங்கட் பிரபு படம் தானே, அப்போ குடும்ப ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா அந்த படம் எப்படி வருமா வராதா? யார் குடும்ப ஆர்டிஸ்ட்ன்றீங்களா? நம்ம பிரேம்ஜி, வைபவ், சுப்பு பஞ்சு, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ உள்ள தூக்கி போட்டுக்கலாம். நீங்க அது இந்த பிரேம்ஜி பண்ற அலப்பறலாம் இருக்கு பாருங்களேன், முடியவேடா சாமி. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் யூஸ் பண்ற கார்ல
TN07 CM 2026 இதான் வண்டியோட நம்பருங்க. இந்த கார்ல போய் இறங்குனாருன்னா சிஎம் ஆயிடுவார்னு இவங்களா கற்பனை பண்ணியிருக்காங்க. கற்பனை தானே, கனவு தானே, பட்டுக்கிட்டு போட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, படத்துல அப்படித்தான் வச்சிருக்காரு. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 3 மணி நேரங்க, 3 மணி நேரம் மூச்சு திணற அடிக்கிற மாதிரி ஒரு டைம். இப்ப வரக்கூடிய அந்த 3 மணி நேரம் படம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு மாறா படுத்தி எடுக்குது. ஏன்டா இப்படி எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா யாரையும் வேஸ்ட் பண்ணவே இல்லைங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப நான் ரசிச்ச ஒரு டைலாக் என்ன அப்படின்னு சொன்னா, சிவகார்த்திகேயன் கேமியோ வராருங்க. இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்கு, நீங்க போய் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கேமியோவில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு வில்லனை, அதாவது மெயின் வில்லனா இருக்கிற மோகனை பிடிச்சிட்டு வந்துட்டு விஜய் வந்து சிவகார்த்திகேயன் ஒப்படைச்சிருவார். அப்ப சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்லுவார், இதை விட முக்கியமான வேலை நீங்க போறீங்க, நீங்க போங்க தலைவா, நான் இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த டைலாக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் சினிமா விட்டு வெளியில போயிடுறாரு, அதனால அந்த இடத்துக்கு அவர் வாரிசு மாதிரியே சிவகார்த்திகேயனை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போயிடுறாருன்ற மாதிரி ஒரு டாக்கை கிரியேட் பண்ணி நரேஷன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப மோசம்டா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குருவி படம் பாத்தீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. குருவி படத்துல ட்ரெயினை தாண்டுவார் நம்ம ஆளு. யாரு? விஜய் தான். இப்ப இந்த படத்துல கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பைக் ஓட்டுறாருங்க. ஸ்டேடியத்தில் பைக் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டேடியத்துக்குள்ள ஓட்டினா பரவாயில்லைங்க, ஸ்டேடியத்துக்கு மேலேயே ஓட்டுறாரு. ஓ, குரலி வித்தையா? விபி வந்து என்ன கதை சொல்லி இதை ஓகே பண்ணாருன்னு தெரியல. ஆனால் கதையை அவர் கேட்டாரா கேட்கலையான்னு தெரியாம விபியை நம்பி பரவாயில்ல, ஓகே ரைட், ஏதோ ஒன்று பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு. விபிக்கு எப்படின்னா, மங்காத்தா ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கோம் தலை அஜித்துக்கு. அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணார்ல, அதே மாதிரி நம்ம ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து விஜய் கொடுத்தோம்னா விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் பேலன்ஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. ஃப்ரூட் மிக்சர் இப்படி கூட நம்ம டீசெண்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ஃப்ரூட் மிக்சரில் ஒரு ஃப்ரூட் போட்டு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பழத்தோட பேரோ ஒரு காய்கறி பேரோ மட்டும் தான் தனியாக சொல்ல முடியும், செப்பரேட்டாக கொடுத்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவர் இருக்கார், எல்லாம் இருக்காரு. ஹீரோவே 3 விஷயத்தில் இருக்காரு, வில்லனாகவும் இருக்கார், ஹீரோவாகவும் இருக்கார். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அடிச்சு கடுத்து நம்ம ஜூஸ் கையில் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த ஜூஸை அவங்க குடிக்கிறது இல்லை, பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறாங்களா? நீங்கள் சில பேர் அதை குடிச்சிட்டு ரசிகர்களாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்னத்தை கொடுத்தாலும் நீங்கள் தான் பார்ப்பீங்களே, குடிச்சிட்டு ஒன்றும் ஆகலைன்னு போயிட்டு நீங்கள் பாத்ரூம் கதவு சாத்திக்கிறீங்க. ஆனால் பார்க்குற பல பேருக்கு வைத்த கழுவுனா நாம் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு விபி எஸ்கேப் ஆயிட்டார். வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேட்குது. பாவம் விஜய். நம்ம வந்து அரசியலுக்கு போறோம், இந்த கடைசி நேரத்தில் விபி நம்மளை வந்து கொண்டு வந்து ட்ராக்ல நிறுத்திடுவார்னு பார்த்தா ட்ராக்குக்கு நின்ன வண்டியை கூட்டுன்னு போய் குடோன்ல நிறுத்தின வேலையா போச்சப்பா. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கோட் எடுத்து தளபதியை கோட்டைக்கு அனுப்புவான்னு பார்த்தா கோட் எடுத்து கோட்டை விட்டானுங்கப்பா. சோழமுத்தா போச்சா?